டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுங்கட்சியா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றுக் கொண்டார். இன்று முதல் அவர் எல்லாராலும் சிஎம் விஜய் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு ஆளுங்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது நிர்வாக ரீதியா கருத்தியல் ரீதியா விமர்சனங்களையும் நிர்வாக ரீதியில இவங்க பாத்தீங்கன்னா தவறும் பட்சத்துல மக்களுக்கு விரோதமான சட்டங்களையும் திட்டங்களையும் இங்க கொண்டு வர பட்சத்துல ஒரு ஆளுமை மிக்க எதிர்கட்சி தலைமையில உட்கார்ந்து அரசியல் செய்யணும். அங்க ஆட்சியாளர்களுக்கு தங்களுடைய தவறுகளை எடுத்து சொல்லுன்ற ஒரு இடத்துல திறமை மிக்க ஒரு ஆளுங்கட்சியா திமுக அங்க உட்கார்ந்து இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பதவி யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு தீவிர டிஸ்கஷன் திமுகவில் இருக்குது. இப்போ இது திமுகல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மனதா தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா கேபினெட் அந்தஸ்து அவருக்கு இருக்கும். ஒரு அமைச்சருக்கு என்ன ஒரு இது இருக்கோ அந்த அளவுக்கு இங்க எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல அவங்களுக்கு எல்லா போர்ஸும் கொடுப்பாங்க. எல்லா அரசு சார்பில் இருந்து கொடுக்கிற எல்லா இதுவும் அவங்களுக்கு போகும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல. ஸோ எதிர்கட்சி வரிசையில திமுக தான் உட்கார்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அதிமுக இல்ல. ஏன்னா பெரும்பான்மையா எதிர்கட்சி உட்கார்றதுக்கு ஒரு சீட் இருக்கணும். அது இவங்களுக்கு இல்ல. ஏன்னா 59 இடத்துல திமுக அதிகப்படியான இடங்களை பெற்றதுனால அவங்க தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்து அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதிமுகவுக்கு கிடைக்கல. அப்படியே ஒரு சாதாரண எம்எல்ஏ மாதிரி என்ன பண்ணும், வந்துட்டு போகணும். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஹானர் அவருக்கு கொடுக்கப்படும். அடுத்துல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எதிர்கட்சி தலைவரா உட்காருவாங்க. ஓகே, துணைத் தலைவரா யார் உட்காருவா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் துணைத் தலைவரா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றது தான் இப்போ இங்க திமுக வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. யாரெல்லாம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்களோ நாளைக்கு போய் என்ன பண்ணணும், பதவி ஏற்றுக்கணும். கருப்பையா அவர் என்ன பண்றாரு, தற்காலிக சட்டசபை தலைவராக இருந்தவர் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். எம்எல்ஏவா என்ன பண்ணணும், எல்லா பதவி ஏற்றுக்கணும். ஜெயிச்சவங்க எல்லாமே 234 எம்எல்ஏக்களும் உள்ள என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும், பதவி ஏற்றுக்கணும். எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கணும் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஸோ எல்லாருமே அங்கே வரணும். நாளைக்கு 9:30 மணிக்கு கூடுது. அதுக்கப்புறம் புதிய சபாநாயகராக தேர்ந்தெடுத்து ஃப்ளோர் டெஸ்ட் பெரும்பான்மையை தாவேக்கா நிரூபிக்கணும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவாரு அப்படின்றதுல தீவிர டிஸ்கஷன் போது ஆல்மோஸ்ட் இறுதி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லும். எதிர்கட்சி தலைவரா சட்டமன்ற, அதாவது திமுக சட்டமன்ற குழு தலைவரா உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவரா அவர் தான் உட்காராரு. துணைத் தலைவரா ஓபிஎஸ் அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது. அப்போ கொறடா யாருப்பா போவா அப்படின்னா KN நேரு கொறடாவா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திமுக வட்டாரத்திலிருந்து வருத செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாதான் விஜய் அவர்களை எதிர்த்து இங்க ஆக்கப்பூர்வமான கருத்தியல் ரீதியான ஒரு விமர்சனங்களை முன்வைக்க முடியும். ஏன்னா இப்போ முன்னாடி திமுக ஆட்சி செஞ்சிருந்தாங்க. எதிர்கட்சி உட்கார்ந்த அதிமுக ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை அரசு மீது நிர்வாக ரீதியில தவறு அரசு மீது நிர்வாக ரீதியில திமுக இந்த தவறு செஞ்சிச்சு, இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு எதிர்வினை ஆற்றினாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி, பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இவங்க விசுவாசமா இருந்து, பாஜக எந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்த திட்டங்களை பாஜக இங்க திணிக்கணும்னு சொன்னாங்களே, அந்த திட்டங்களை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத இவங்க என்ன பண்ணாங்க, சும்மா காட்டியும் வந்தோம் போனோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா திமுக அப்படி இருக்காது. ஏன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, 6 மாசத்துக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இந்த ஆட்சியா 6 மாசத்துக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவங்க எப்படி, ஏன்னா எடுத்த உடனே யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியாது. அவங்களுக்குன்னு சில டைம்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஸோ அது 6 மாசம். உதாரணத்துக்கு காமராஜர் கூட அண்ணா இங்க ஆட்சி இருந்த பிறகு ஒரு 6 மாசம் யாருமே இந்த விமர்சனம் வைக்காதீங்க, பண்ண மாட்டேன் அப்படின்னு காமராஜ் அவர்களே சொல்லியிருக்கிறதா வரலாறுகள் இருக்கு. ஸோ அதே பாணியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த கவர்மெண்ட்டை நாங்க 6 மாசத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இடையூறு செய்ய மாட்டோம், எந்த விமர்சனங்களும் முன்வைக்க மாட்டோம். ஆனா எங்க கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த காலை உணவு திட்டம், மகளிருக்கு 1000 ரூபாய் போறது, இதை மட்டும் தடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாரு. ஆனா நாங்க எந்த விமர்சனங்களும் முன்வைக்க மாட்டோங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் மக்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள திட்டங்களை இப்போ அமைந்திருக்கிற அரசு கொண்டு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம், நல்லதா இருந்தா அதை ஆதரிப்போம், இதுவே கெட்டதா இருந்தா நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இருந்து எந்த அளவுக்கு செயல்படணுமோ அந்த அளவுக்கு செயல்படணும் அப்படின்றத நிதர்சனம். ஒரு சட்டமன்றத்துக்குள்ள
ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கிறாங்கன்னா ஏன் இருக்கிறாங்க, எதுக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுக்கு இருக்கிறாங்க, ஏன் இருக்கிறாங்க? ஆளுங்கட்சின்றது மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ, மக்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, மக்களுடைய மேம்படுத்துகிற விதத்துல இவங்க நலத்திட்டங்களை தீட்டணும், நலத்திட்டங்களை கொண்டு வரணும். இதுல எதிர்கட்சியா இருக்கிற இந்த கட்சிகள் அதை என்ன பண்ணுவாங்க, நல்லதா இருந்தா, ஆக்கப்பூர்வமா இருந்தா ஆதரிப்பாங்க. இல்லையா கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பாங்க. சோ இதுதான் சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்றது ஒரு இதுவா போகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கடந்த ஆட்சியில திமுக இருக்கும் பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் முன்வைத்தாரா, ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா இருந்து எதிர்த்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா திமுக அப்படி இருக்காது. விஜய் அவர்கள் ஒரு நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா இங்க இருக்கிற திமுக எதிர்கட்சி அதை ஆதரிக்கும். இதுவே பாஜக செயல்படுகிற திட்டங்களை இங்க உள்நுழைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க, பிஎம்சி திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு திமுக அரசு எதிர்த்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன சொன்னார், தர்மேந்திர பிரதான், இந்த பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கங்க, உங்களுக்கு கல்வி நிதியை கொடுக்கிறேன் அப்படின்னாரு. நீங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டு தான் இந்த கல்வி நிதி கொடுக்கணும்னா அப்படிப்பட்ட நிதியே தேவையில்லை, நான் எங்க மாநில மாணவர்களை எப்படி படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கல்வி நிதிக்காக ஸ்பெசிபிக்கா அதிகமா ஒதுக்குனாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா நீங்க ஒரு மாநிலத்தை எடுத்துட்டீங்கன்னா கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, இந்த மூன்று தான் பிரதானமா இருக்கும். சோ இதுதான் முதுகெலும்பு கூட ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு, இது மூணு தான் அப்படின்னு சொல்றோம். கல்வியிலும் உயர்த்தி காட்டிட்டாரு, பொருளாதார ரீதியிலும் உயர்த்தி காட்டிட்டாரு, வேலை வாய்ப்பிலும் உயர்த்தி காட்டிட்டாரு, மருத்துவத்திலும் என்ன பண்ணாரு, உயர்த்தி காட்டினார் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனா இத விஜய் அவர்கள் அதிகரிக்கணுமே கண்டி குறைச்சிடக்கூடாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இவர் ஆட்சியே இன்னும் ஏத்துக்காம முன்னாடியே பிஎம்சி திட்டத்துல கையெழுத்திடுங்க அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு தலைமைச் செயலாளருக்கு என்ன பண்ணிட்டாங்க, கடிதம் எழுதிட்டாங்க. இப்ப விஜய் என்ன முடிவு எடுக்க போறார், இந்த பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்க போறாரா இல்ல எதிர்க்க போறாரா? இந்த பிஎம்சி திட்டம் உள்ள வந்துட்டா நம்முடைய மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் எந்த ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இது விஜய் ஏத்துக்க போறாரா ஏத்துக்க மாட்டாரா, இது ஒரு பெரிய சவாலா இருக்கு. சோ இந்த திட்டத்தை ஏத்துக்கிற பட்சத்துல ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சியா இருக்கிற திமுக தொடர்ந்து போராடி இதுல வெற்றி காண்பாங்க அப்படின்றது மாற்று கருத்து இல்ல. சோ இந்த திட்டத்தினுடைய எதிர்கால நோக்கம் என்ன அப்படின்னு விஜய் அவர்கள் உணர்ந்து இந்த திட்டத்தை எதிர்த்துறாருன்னா திமுக இதை ஆதரிக்கும் நிச்சயமா. ஏன்னா நீங்க முதலமைச்சரா இருந்த போது மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா, நீங்க குறை சொல்லுங்க, எங்க மேல இருக்கிற தப்பை சுட்டி காட்டுங்க, எங்க அரசாங்கத்து மேல நாங்க எதனா தப்பு செஞ்சிட்டோமா, எதனா திட்டங்களை வந்து நாங்க தவறா செயல்பட்டுட்டோமா, எதனா பண்ணா நீங்க சுட்டி காட்டுங்க. அதுக்குதான் எதிர்கட்சி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. சும்மா போற போக்குற போயிட்டு இதை எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம், ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க சார், பிராக்டிக்கலா சொல்லுங்க, எது சொன்னாலும் ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா என்ன பண்ணாரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனா இந்த தருணத்துல விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருந்து செயல்படும் போது, ஆட்சி செய்யும் போது எதிர்கட்சி சொல்றத விஜய் அவர்கள் மனம் மூர்ந்து கேட்பாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. சோ என்னதான் இருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுடைய நலனுக்காக தான் அங்க வந்து விவாதம் பண்ணுவாங்களே கண்டி, மற்றபடி தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு அங்க இருக்காது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ திமுக எதிர்கட்சி தலைவரா பவர்ஃபுல்லா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போறாரு, எதிர்கட்சி துணைத் தலைவரா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வைக்கிற ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், திமுக வைக்கிற போதுல எதிர்கட்சியா இருந்து அங்க வந்து என்ன பண்ண போறோம், ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை முன்வைப்பாங்க. இதை விஜய் அவர்கள் எப்படி மேற்கொள்ள போகிறார், எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றதா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சோ முதலமைச்சரா விஜய், எதிர்கட்சி தலைவரா உதயநிதி அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.